இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரு புறநகர் ஆனேகால் தாலுகா ஜிகினி பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணா. இவரும் அசிதா என்கின்ற பெண்ணும் காதலித்து கடந்த 2014ஆம் ஆண்டு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். மேலும் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். அசிதா ஜிகினியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலைமையில்தான் அசிதாவுக்கு அவருடைய தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த 28 வயதான நானே சாஹேப் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது. 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் பல்வேறு இடங்களுக்கு சென்றும் மேலும் நானே சாஹேப்பின் அறையிலும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதனையடுத்து கணவன் மற்றும் 2 குழந்தைகளையும் உதறிவிட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அசிதா வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலுடன் சென்று விட்டார். பின்னர் அவர்கள் 2 பேரும் பாதாளமா லே அவுட் பகுதியில் தனியாக வாடகை வீடு எடுத்து வசித்து வந்தனர். இந்த நிலைமையில்தான் கடந்த 20ஆம் தேதி நானே சாஹிப் அசிதாவை உல்லாசத்துக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே 2 பேருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த நானே சாஹிப் அசிதாவை கழுத்தை நெரித்து கொலை செய்தார். பின்னர் அவர் வீட்டை பூட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இந்த நிலைமையில்தான் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசவே இது பற்றி ஜிகினி போலீசாருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் வந்து வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது உள்ளே அசிதா உடல் அழுகிப்போன நிலைமையில் பிணமாக கிடந்தார். பின்னர் போலீசார் அசிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆனேகால் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கள்ளக்காதலன் நானே சாஹேப்பை வலை வீசி தேடி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.